அப்பா போகும்போது இடைஞ்சல் உட்காந்துட்டு போறதுக்குள்ள போதும் ஆச்சு. பொருள் எல்லாம் இறக்கணும்னு ஏதோ பரவாயில்லம்மா. அடி போடி, வெயில் வேற சுள்ளுன்னு அடிக்குதுடி. இந்த படுதா கிட்ட எதையாவது ஒன்று கட்டி விட்டுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எம்பிட்டு நல்லா அப்படியே உட்காந்துட்டு வருது. இதுக்கு பதிலாக ஒரு பஸ்ஸில் இது காசு கொடுத்தே போயிருந்துருக்கலாம். என்னம்மா பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. எப்படிதான் அந்த வண்டியில எல்லாம் போறாங்கன்னு தெரியல. கடக்குன்னுது. ஐயோ ஏம்மா, எனக்கு வேற பசிக்குதுமா. எனக்கும் தாண்டி பசிக்குது. வீட்டுல இருந்து வரும்போதே மருமவளை ஏதாவது ஆக்கி சொல்லி எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ எங்கிட்டு போறது? வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். வீட்டுக்கு போனா என் புருஷன் வேற வந்துருவது. அங்க போனா ஊருப்பட்ட வேலையை கொடுப்பது. அது வேற ஒரு இது. எங்கேயா கடையில நிறுத்தி சாப்பிட்டு போவோமா? கடையில நிறுத்தி சாப்பிட்டு போறதா? ஆமாம்மா, எப்படி இருந்தா பசியிலே போறது. சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்பா அப்பா, இந்த ஆளுக்கு நான் சாதாரண நேரத்திலே காது கேட்காது. இதுல உள்ள வேற உட்காந்துருக்குது, எப்படி கேட்கும்? அதை தட்டு. அப்பா அப்பா. என்னம்மா? அப்பா பசிக்குதுப்பா, ஏதாவது ஹோட்டல்ல எதுவும் நிறுத்துங்க, சாப்பிட்டுட்டு போலாம். நான் அரை மணி நேரம் தான் இருக்கு, வீட்டுக்கே போயிருவோம். எதுக்கு கடையில காசு செலவு பண்ணிக்கிட்டு? வயிற்றுக்கெல்லாம் வஞ்சகம் பார்க்க முடியாதுங்க. ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்துங்க, சாப்பிட்டு போவோம். எம்பிட்டு நேரம் உட்காந்துக்கிட்டு வருது? நீங்க நல்லா உள்ள ஒகுசா உட்காந்துட்டு வரீங்க. நாங்க இங்க வெளியே காஞ்சுக்கிட்டு வரது எங்களுக்கு தானே தெரியும். சரி. அப்பா சாப்பிட்டாதாம்மா எனக்கு கண்ணே தெரியும். தலையில சுத்திரமாய் இருக்கு. சம்பந்தி, ஏதாவது ஹோட்டல் கிட்ட நிறுத்துங்க. எல்லாம் வீட்டுல உள்ள சாப்பிடணுன்றாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரிங்க சம்பந்தி. ஐயோ, இவரை கூட்டிட்டு போனாலே இவர் பில்லு நம்ம தலையில கட்டிடுவாரு. இப்போ என்ன பண்றது? பசிக்குதுன்னு சொல்றாரு, வண்டியை நிறுத்தி தானே ஆகணும். எங்கிட்டாவது நிறுத்துவோம். ராணி கையில காசு வச்சிருக்கா என்னன்னு தெரியல. என்கிட்ட வெறும் 500 ரூபா தான் இருக்கு. சரி பாப்போம் எப்படின்னு. நான் அந்த பெரிய ஹோட்டல் கிட்ட நிறுத்துங்க. சம்மந்தி, அது ரொம்ப பெருசா இருக்கு, விலையெல்லாம் அதிகமா போடுவாங்களோ என்னமோ தெரியல. சின்னதா ஏதாவது ஹோட்டல் பார்ப்போம். சரி, ஏதாவது ஒன்று பார்த்துட்டு போவோம். வாங்க, இந்த கடையில சாப்பிட்டு போயிடலாம். சரிப்பா போவோம். எங்க காசு இருக்கா? 500 ரூபா இருக்கு. இன்னும் நம்ம வேற அங்க போகணும், பெட்ரோல் வேற. கடையில போய் சாப்பிட்டா ஒருபட்ட காசு ஆகுமேங்க. நம்ம தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாச்சு, கடைக்கு சாப்பிட்டா காசு அவங்க கொடுப்பாங்க. வா பார்த்துக்கலாம். நான் ஒரு 1000 ரூபா வச்சிருக்கேன். சரி, அது போதும். அதான் வண்டியில டேங்க் ஃபுல்லா தான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. போறதானே, பார்த்துக்குவோம். வா. சரிங்க. வாங்க சார், வாங்கம்மா. சாப்பிட்றதுக்கு என்னங்க இருக்கு? பரோட்டா, பிரியாணி, குஸ்கா, மீல்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன சாப்பிடலாம்? வடை பாயசத்தோட மீல்ஸ் இருக்குங்களா? இருக்குங்கம்மா. பிரியாணி வாங்கிக்க வேண்டியதானே? வேண்டாப்பா, அப்பதான் தம்பி வீட்டுல தானே கறி தானே சாப்பிட்டு வந்தோம். இது சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு? எனக்கு அதையே சொல்லிருங்க. சமந்தி, உங்களுக்கு? எனக்கு டீ போதும், வேற எதுவும் வேண்டாம். சாப்பிடுங்க, வண்டி ஓட்டிட்டு போறது வர்றது. இல்ல டீயே போதும். ஏமா ராணி, உனக்கு? நானும் டீயே குடிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க, பசி இல்ல. சரி பாப்பா, நம்ம 3 பேத்துக்கு மட்டும் சொல்லுங்க. ஏங்க, 3 மீல்ஸ் கொடுத்துருங்க. அவங்க 2 பேத்துக்கு ஒரு 2 டீ. சரிங்க, உள்ள போய் உட்காருங்க, நான் இந்த அடுப்புறேன். ஏங்க, டீ குடிச்சா மட்டும் போதுமா? சாப்பிட வேண்டியதானே? கையில காசு வேற இல்ல, டோல்கேட் வேற இருக்கு, அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதான். அதுக்குன்னு வெறுவயத்தோட ஓட்டிக்கிட்டு வருவீங்க? அது பிரச்சனை இல்லம்மா, டிரைவருங்க யாருதான் வயிறார சாப்பிட்ருக்கோம். அங்கங்க ஒரு டீயை குடிச்சிட்டு போறதுதான் எங்களுக்கு சுறுசுறுப்பே. வா பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க. ஏப்பா, 3 மீல்ஸ் 2 டீ. ஆமா நல்லா இருக்கு. எல்லாம் உட்காந்துட்டீங்களா? ஆமாம்மா உட்காந்தாச்சு. நீங்க அந்த பக்கத்துல போய் உட்காருங்க, போங்க. சரி. மீல்ஸ் யாருக்குங்க? இந்த டேபிள் தான் இங்கே வைங்க. சரிங்க. நீ வேணா அவங்கள மாதிரி மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம், அவங்கெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிடுனா சாப்பிடு. அதெல்லாம் வேண்டாங்க. அப்பா அம்மா எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு வேற தெரியல. ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, சொல்லுமா. எங்கப்பா இருக்கீங்க? இந்த கடையில சாப்பிட வந்திருக்கோமா, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் இந்த அம்மாவும் இந்த டீ வருதுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன். சாப்பிடாம கூட ஓடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம்ல, அப்புறம் என்ன. நீங்கெல்லாம் போகவும் ஒரு மாதிரியா இருக்கு. இருந்துட்டே நீங்கெல்லாம் போயிருக்கலாம். அதான் பொங்கலுக்கு நீங்க எல்லாம் வருவீங்கல்லம்மா. இருந்தாலும் ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போயிருக்கலாம். நீங்க ஃபோன் நிமிஷம் கொடுங்க. அம்மா பேசுறாளாமா, அப்படியே பேசுமா. எம்மாடி, அங்கே வெளியே துணியெல்லாம் காய போட்டு வந்தேன். மழை எல்லாம் வர மாதிரி இருக்கு. நேரமாக எடுத்துரு, சரியா? நீ இது தூங்கிட்டு மழையில நனைய விட்டுறாத. சரிம்மா. சாப்பாடும் குழம்பெல்லாமே எக்ஸ்ட்ராவே செஞ்சு இருந்துச்சு. அதனால ராத்திரிக்கெல்லாம் நீ சமைச்சிட்டு இருக்காது, சரியா? அதையே சூடு பண்ணி வச்சுக்க. தொட்டுக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது செய்ய, போதும். சரிம்மா. சரி அழக்கூடாது, சரியா? எப்படியும் பொங்கலுக்கு வருவோம்ல, அது சரியா? சரி, பார்த்து பத்திரம். ஃபோனை வைக்கிறோம். சரிம்மா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது. தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லி வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சமதி, பில்லை கட்டிட்டு வந்துருங்க. என்னங்க பில்லை கட்டிட்டு வந்துருன்றாங்க? அவங்க தானே 3 மீல்ஸ் சாப்பிட்டாங்க.
ஏய் வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. ஏங்க நம்மளே காசு இல்லைன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு தானே இருக்கிறோம். இவங்களுக்கு என்ன, இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கி தின்னுட்டு பில்லை கட்டிட்டு போனா கம்முன்னு இரு. நம்ம பிள்ளைக்காக இதையும் செஞ்சுதான் ஆகும். பிள்ளைக்குன்னு எனக்கு வர ஆத்திரத்துக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு செஞ்சா பரவாயில்ல, இதுங்களுக்குலாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு. எவ்வளோங்க பில்லு? சார் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 110 ரூபா, மூணு போது 330 ரூபா. அப்புறம் 2 டீ சாப்பிட்ருக்கீங்களா, அதுக்கு ஒரு 30 ரூபா, 360 ரூபா. 500 ரூபா காசு கொடு. என்கிட்ட இல்ல, நீங்களே கொடுத்துட்டு வாங்க. என்னங்க? பரவாயில்லப்பா, சாப்பாடெல்லாம் நல்லா அருமையா இருந்துச்சு. ஆமாண்டி, எனக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, எதுவும் தப்பா எடுத்துக்குவாங்கன்னு தான் சாப்பிடல. அம்மா அதான் அன்லிமிட்டட் மீல்ஸ்ன்னு போட்டுருந்துச்சுல, எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். இருந்து சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம். நீ எந்திரிக்கவும் சரி, நானும் எந்திரிச்சிட்டேன். எனக்கு என்னடி தெரியும் இதெல்லாம். அம்மாவுக்கு ஒரு பார்சல் வாங்கியிருக்கலாம். போலாங்களா? போலாங்க சம்மந்தி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மாப்பிள்ள செலவுக்கு கையில காசு கொடுக்கலங்க. கொடுத்துருந்தா நானே பில்ல கட்டியிருப்பேன். கையில காசு இல்லாதனால தான் உங்களை பில்ல கட்ட சொல்லிவிட்டேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, இல்லைன்னா மட்டும் ஒரு எடுத்து கட்டி தான் மறுவேலை பாப்பாரு. ஐயோ அதனால என்னங்க, பிள்ளைங்கன்னு பெத்து எதுக்குங்க? பெத்தவங்களுக்கு செலவுக்கு கூட காசு தர மாட்டேங்குதுங்க. நிலைமை இப்படி இருக்குன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலங்க. சரி சரி விடுங்கம்மா, விடுங்க விடுங்க. அவர்கிட்ட காசு இல்லாம இருந்திருக்குமோ என்னமோ. அதுவும் தீபாவளி நேரம் செலவெல்லாம் இருந்திருக்கும்ல. விடுங்க, அதான் நான் கட்டிட்டேல. வாங்க வண்டியில இருங்க போலாம். சரி வாங்க போவோம். உங்க வரசா மாமா அப்படியே நின்னுகிட்டு இருக்காம போய்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கு இப்படி காதுக்குள்ளேயே வந்து கொய்யு கத்துற? பண்றதெல்லாம் தப்பு. இதுல வேற பேச்சு வேற. போங்க வரசா. ஐயோ வாயில்லாத புள்ள பூச்சுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா இது வாய் கிளியா அடிக்கிற பன்னிக்குட்டின்னு இப்பதானே தெரியுது. போங்க. வண்டி வாங்கி கொடுத்தா அத கூட பொறுப்பா வச்சுக்க முடியல. இதெல்லாம் ஒரு மனுஷன். நம்ம வண்டி. அட கடவுளே, வண்டி எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. 1.5 லட்சம் ரூபாய் வண்டி. முதல்ல எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு கண்ணு மூணு தெரியாத அளவுக்கு கூடி உங்களுக்கு. இங்க பாரு, இத வண்டி கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? 1 ரூபாயா 2 ரூபாயா 1.5 லட்சம் ரூபாயா அள்ளி கொட்டி இருக்கு இந்த வண்டிக்கு. இப்படியா கண்ணு மூணு தெரியாம கடப்பீங்க? எவனாவது தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்றது? அதுவும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. ஊர் எல்லையை தாண்டி இங்க வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு எங்கிட்டாவது போய் நான் ஒன்னும் சொல்லல. என்னமோ சொன்னி, எங்கிட்டாவது போய் என்ன? எங்க போகணும்? ஒன்னும் இல்ல மாமா, நீங்க வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு கிளம்பலாமா? நீ முதல்ல என்ன சொன்ன அதை சொல்லு. ஐயோ ஒன்னும் இல்ல மாமா, வண்டியை எடுங்கன்னு சொன்னேன். என்ன நீ வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? தொலைச்சப்படுவேன்னு சொல்லிட்டேன். வண்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த பேச்சு பேசுன. உன் வண்டியை என்ன தூக்கி தின்னுட்டாங்களா, இல்ல உடச்சு எதுவும் வாயில போட்டாங்களா? இல்ல இன்னுமோ நான் காசு கொடுத்தேன் நீ தானே காசு கொடுத்த? இல்ல ஊர்ல உள்ள எவனாவது கொடுத்தானா? உன் கட்டின புருஷனுக்கு தானே கொடுத்த? என்ன மாமா பொது இடம்னு பார்க்காம இப்படி அடிக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க? ஏறு, எந்த இடமா இருந்தாலும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குற. அதை விட்டுப்புட்டு ஏதோ உனக்கு குறைச்சிக்கிட்டு தெரிஞ்சா என்னமோ என்ன அடிமமா நினைச்சுக்கிட்டியா? தொலைச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ஒரு காலத்துல தேவதைன்னு சொன்னீங்களே மாமா, அழகு தேவதை நீங்க. ஆனா இன்னைக்கு இப்படி அடிக்கிறீங்களே மாமா. அழகு தேவதையா? உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. மூஞ்சலி மாதிரி ஒரு மூஞ்சு, ஆம மூஞ்சு மாதிரி ஒரு உடம்பு. நீ பேசுறியா? அப்படியே எட்டுக்கிட்டு மிதிச்சன வையே. என்ன மாமா எப்படி பேசுறீங்க? ஏண்டி இந்த திமுரு பச்சல ஏன்ட பேசிட்டு இருக்காத. அடிச்சு தொலைச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். இன்னும் அப்பா வீட்டுக்கு போறேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்ற. போ, உங்க அப்பன் ஜோர் போட்டுருவானே. உங்க அப்பனே 5க்கும் 10க்கும் உன் அண்ணன் வீட்டுல கையாண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ போனாலும் உள்ள வச்சு உனக்கு கஞ்சி ஊத்துவான்னு நினைக்கிறியா? அதே சமயத்தை அடிச்சு துரத்துவான். ஒழுங்க மரியாதையை வாய முடிக்கிட்டு இருக்க மாதிரி இரு. இல்லையா அம்புட்டுதான் சொல்லிட்டேன். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன என்னமோ வண்டி என்னமோ தூக்கிட்டு போய் வித்து தின்ன மாதிரி. ஐயோ என் வண்டி போச்சு, ஐயோ என் நகை போச்சு. உங்களை நம்பி கொடுத்தேன்ற என்னதானே நம்பினேன். இதை கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப நீ பேசின வார்த்தையெல்லாம் எங்க போகும்? இங்க பாரு, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு என்கிட்ட பேசணும். இஷ்டத்துக்குலாம் நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மவளே அம்புட்டுதான் சொல்லிட்டேன். உன் வண்டியை தூக்கிட்டு நீயே வா. மாமா எனக்கு வண்டியில ஓட்ட தெரியாது மாமா. உன் வீட்டை விட்டு பைய தூக்கிட்டு ஓடி வர தெரிஞ்சதுல வண்டியை ஓட்டிட்டு வா. ஐயோ மாமா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மாமா. மாமா நீ ஓட்டினா ஓட்டாட்டி போ. இவ்வளவு கேவலமா என்னைய பேசுவ. ஆனா நானு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? தொலைச்சு போடுவேன். நீங்க உன் வண்டியில கைய வச்சேன்னு வச்சுக்க, என்னன்னு கேளு. பேசுறப்பதான் பேச்சு. ஏதோ இவகிட்ட கொஞ்சம் அன்பா இருந்தா ஏதோ அடிமை நினப்பு போல இருக்குது. இப்படி எப்ப பார்த்தாலும் தனியா விட்டுட்டு போறாரு. இந்த வண்டி வேற எனக்கு ஓட்டவும் தெரியாது. எப்படிதான் நான் எடுத்துட்டு போறது? குத்தடி குத்தடி
குத்தடிச்ச இல்லக்கா குனிஞ்சு குத்தடிச்ச இல்லக்கா பந்தனில பாவக்கா தொங்கு தட்டிலக்கா ஜும்பு சக்கடி ஜும்பு சக்கடி ஜும்பு சக்கடி ஜும். ஐயோ எல்லாரும் நேற்று நேரம் வீட்டில் இருந்தாங்க. வீடே கலகலன்னு ஏதாவது ஒன்று பேச்சு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மட்டும் தனியாக இருக்கணும். ஒரு நாளே நம்மளால் இருக்க முடியல. இனி எப்படி தான் காலம் முழுக்க இருக்க போகிறோன்னு தெரியலையே. டிவியையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சலுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம்டா டிவியை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு. சரி ஃபோன் எடுத்தாவது ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம். என்னதான் பண்ணுறது? ஃபோன் பார்க்கவும் பிடிக்கல, டிவி பார்க்கவும் பிடிக்கல. சரி கௌசி இன்னைக்கு ஃபோன் பண்ணுவோம். அதான் லொடலொடன்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். அதான் நேரம் போகிறதே தெரியாது. நம்ம ஒரு டான்ஸை போடலான்னு பார்த்தா தான் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. யாரு? ஹலோ சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எங்க ஞாபகமெல்லாம் இருக்கா? ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஒருத்தி தனி கொடுத்தன போய் தனியாக வீடு பார்த்து பால் காய்ச்சிட்டாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன். எதுக்கு சாமி? கூட உன் நாத்தனாரு, உன் மாமியாரு, உன் மாமனாருன்னு எல்லா நாருங்களும் இருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி உன்னை நார்னாரா கிழிக்கிறதுக்கா? அதுதான் நான் ஃபோன் பண்ணலை. என்ன மேடம் பால்லாம் காய்ச்சாச்சா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்நேரத்துக்கு திண்டுக்கல் போயிருப்பாங்க. போயிட்டு இன்னைக்கு ராத்திரி அங்கே வந்துடுவாங்க. ஓ அப்படியா? அப்போ சரி. இனிமேல் உன் காட்டில் மழை தான். அங்கே இருக்கும்போது நாத்தனாரு மாமியார் மாமனாருன்னு எல்லா நாருக்கும் சமைச்சி சமைச்சி போட்டு ஓடா தேஞ்ச. இனி எந்த தொல்லையும் இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணு. நல்லா திங்கவும் தூங்கவும் அப்புறம் சந்தோஷோட வெளியே போய் ஊரை சுத்தவும். அடையா நீ வேற. போகும்போதே எங்கள் மாமியார் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஏம்மா ஒருத்தன் சம்பாதிச்சு குடும்பத்தெல்லாம் சமாளிக்க முடியாது. வீட்டு வாடகை, சாப்பாட்டு, கரண்ட் பில்லு, அது இதுன்னு லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்குது. அதனால் வேலைக்கு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லும்போது நீ என்ன பண்ணுவ? ஏண்டி உன் மாமியார் மருமகளை மட்டும் வேலைக்கு போன்னு சொல்லுதே. அவங்க பெரிய மருமவன் இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் வேலைக்கு போய் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பான். அவனை வேலைக்கு போகணுன்னு சொல்ல முடியலையா? மருமவன் வேலைக்கு போகணுமா? ஏன் பையன் காசை வாங்கி செலவு பண்ணுறது பத்தாதுன்னு மருமக காசையும் வாங்கி செலவு பண்ணணுமோ? ஏன் ஏன் இப்படி? பின்ன என்னடி எப்பா பார்த்தாலும் காசு 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 காசுன்னு அத்தை சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ குடும்பமே குசு குசுன்னு பேசுகிறாங்க வைக்கிறாங்க, என்ன அதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. என்ன அதாண்டி உன் குடும்பத்துக்கு அப்படி ஒரு ரகசியம்? ரகசிய குடும்பமோ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் ஃபோனை வைக்கிறேன், போய் படுக்கிறேன். அதானே, உன் மாமியார் குடும்பத்தை ஏதாவது ஒன்று சொன்னால் போதுமே உனக்கு தூக்கம் வந்துடும், இருமல் வந்துடும், லூஸ் மோஷன் கூட வந்துடும். சரி போய் உன் வேலையை பார். நானும் நம்ம அன்புக்குட்டியும் டான்ஸு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்ஜாய் பண்ணுறேனா இல்லை நீ என்ஜாய் பண்ணுறியா? பண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணு. சரி 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 பாரு, நீ போய் தூங்கு, அப்புறமேட்டுக்கு ஃப்ரீ ஆகிட்டு பேசுவோம். சரிங்க.